Taste the Daily. ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் திமுக முதலமைச்சருக்கு பிடிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். சேலம் ஆத்தூரில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பலரும் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை எனவும் தெரிவித்தார். அதையும் இந்த ஆட்சியாளர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இதில் என்ன ஒரு அரசியல் தேவை? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். எது சிறப்பான திட்டமோ அந்த திட்டத்தை தொடர வேணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நல்ல திட்டம் என்றால் பிடிக்காது. அவளுக்கு எப்பவுமே நல்லது செய்தால் பிடிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். நாளைக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் 58,000 ரூபாய், ஒரு பவுன் 58,000 ரூபாய், 25,000 50,000 அந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே உதவி செஞ்சு இன்றைக்கு அந்த ஏழை குடும்பத்தை வாழ வைத்த தெய்வமாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கு ஏதாவது சட்டமன்றத்தை விளக்கம் கொடுக்குறாங்க. ரத்து பண்ணுவதற்கு ஏதாவது விளக்கத்தை கொடுத்து ஏழை மக்களுக்கு உதவுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை இந்த திமுக முதலமைச்சருக்கு பிடிக்காது. அம்மா இருசக்கர வாகனம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. திமுக வெற்றி பெற்று திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனோன்னு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்க. இது வரைக்கும் உயர்த்தினாங்களா? இங்கே நகரமாக இருக்குது, கிராமத்திலிருந்து பல பேருக்கு கிடைக்கல. அதே போல் குடிமராமத்து திட்டம். குடிமராமத்து திட்டம்னா நீர்நிலைகளை உயர்த்துவது. ஏரி குளம்லாம் அந்த தூர் வாரினா தான் பெய்கின்ற மழை நீர் தேங்கும், நிலத்து நீர் உயரும், தேவையான குடிநீர் கிடைக்கும், விவசாய தேவை நீர் கிடைக்கும். தடுப்பணை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வஷ்ட நதி போகுது. இதில் அதிமுக ஆட்சியில் இருந்தால் பல தடுப்பணை நான் கட்டி கொடுத்துருப்போம். சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தி சிரிக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி திமுகவில் பார்க்க முடிகிறது. அதுவும் பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு அங்கே இருக்கிற ஆசிரியர்களே பாலியல் தொல்லை. இன்னைக்கு பல பத்திரிகையில் பார்க்குற, ஊடகத்தில் பார்க்குற, எல்லா பள்ளியிலையும் இல்லை, எல்லா ஆசிரியர்களும் அப்படி அல்ல. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அனைத்து ஆசிரியர்களையும் பாதிக்குது. நம்முடைய குழந்தைகளை இன்றைக்கு பள்ளிக்கு, பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சி திமுக ஆட்சி. போதை பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா பகுதியிலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா போதைக்கு அடிமையானவே மீண்டே வர முடியாது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவனால தான் இந்த கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, வழிப்பறிவு நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியினால தான். கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. 2.5 ஆண்டு காலமாக திறப்பதற்கு மனமில்லாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். என்னப்பா உனக்கு கஷ்டம்? ரிப்பனை வெட்டுறதுக்கு என்ன கஷ்டம்? திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம், அதை நிறைவேற்றப்பட்டது அதிமுக அரசாங்கம். அதை கூட திறக்க மனமில்லாத ஒரு முதலமைச்சர் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக இதையெல்லாம் இந்த கால்நடை பூங்காவை திறக்கப்பட்டிருந்தால் கால்நடை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்முடைய பகுதியில் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, நம் சேலம் மாவட்டம் முழுவதுமே பால் உற்பத்தியாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சுமார் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் பால் இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய விவசாய தொழிலாளிகள் பால் உற்பத்தி செஞ்சு நம்முடைய பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கத்துக்கு